இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த 3வது ஒன்-டே மேட்ச்ல நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே ஆர்மி கேப் போட்டு விளையாடி இருக்காங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா புல்வாமால டெரர் அட்டாக் நடந்துச்சு இல்லையா? இதுல பலியான வீரர்களுக்கு மரியாதை செலுத்துற வகையிலயும் நம்ம இந்தியன் ஆர்மிய கௌரவிக்கிற வகையிலயும் ஆர்மி கேப் போட்டு விளையாடி இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மேட்சுக்கான சம்பளத்தை எல்லா பிளேயர்ஸும் பாத்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல்ல பலியான வீரர்களுடைய குடும்பத்தினருக்கு கொடுக்க போறாங்களாம். அவங்க குடும்பத்தோட எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ற விதமாவும் இந்த அமௌண்ட்டை கொடுக்க போறாங்க. பிளேயர்ஸ் எல்லாருமே ஆர்மி கேப் போடணும் அப்படின்ற முடிவை நம்ம தல தோனி தான் எடுத்திருக்காராம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில நம்ம தல தோனி ஒரு கௌரவ பதவியிலும் இருக்காரு. அண்ட் கூடவே கிரிக்கெட் கமெண்ட்ரி கொடுக்கிற சஞ்சய் மஞ்சுரேக்கர், சுனில் கவாஸ்கர், முரளி கார்த்திக், ஹர்ஷா போக்லே இவங்களும் இந்த ஆர்மி கேப்ப போட்டுக்க போறாங்க. இத பத்தி ஹர்ஷா போக்லே அவரோட ட்விட்டர் பேஜ்ல சொல்லும்போது, இன்னைக்கு இந்த கேப்பை நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா நம்ம தல MS தோனி தான். இது அவரோட இனிஷியேட்டிவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்துட்டு வர இந்த ஒன்-டே கிரிக்கெட் மேட்ச்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து கலக்கிட்டு வராரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விஜய் சங்கர். இன்னும் கொஞ்ச நாள்ல வேர்ல்ட் கப் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? சோ இந்த வேர்ல்ட் கப்புக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஆல்ரவுண்டர் இடம் காலியா தான் இருக்கு. சோ இந்த இடத்துக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம விஜய் சங்கருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம BCCI ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு வராங்களாம். இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா நடக்கிற மேட்ச்ல விஜய் சங்கர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா தாங்க இருக்கு. ஒவ்வொரு மேட்ச்லயும் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்றத நிரூபிச்சுட்டே வராரு. ஆனா என்னமோ பாத்தீங்கன்னா அவர் வேர்ல்ட் கப்புக்கு செலக்ட் ஆகுற அந்த விஷயத்துல மட்டும் ஏதாச்சும் ஒரு சிக்கல் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா நாக்பூர் ஒன்-டே மேட்ச்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி கலக்கிட்டாருன்னு சொல்லணும். 41 பால்ஸ்ல 46 ரன் எடுத்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல 2 விக்கெட்டையும் எடுத்திருக்காரு. போன மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு நம்ம விஜய் சங்கர் இந்தியன் டீமுக்கு ஒரு முக்கிய உறுதுணையா இருந்தாருன்னு சொல்லணும். இப்போ ராஞ்சில நடக்க போற 3வது ஒன்-டே மேட்ச்லயும் அவர் இடம் பிடிச்சிருக்காரு. அவருக்கு கொடுக்கிற சான்ஸ அவர் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு பக்கம் அவர்கிட்ட எக்கச்சக்கமான பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் அவருக்கு லக்கு லைட்டா அமையலையோ அப்படின்னு தான் தோணுது. ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அப்படியே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு ரன் அவுட் ஆயிடுறாரு. இப்போ உலக கோப்பை வரப்போகுது. சோ இதுக்கான இந்தியன் டீம்ல ஆல்ரவுண்டர் இடம் இன்னும் காலியா தான் இருக்கு. சோ இதுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விஜய் சங்கரை சூஸ் பண்ணலாமா, அப்படி இல்லனா ரவீந்திர ஜடேஜாவை தேர்வு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த ஆஸ்திரேலியன் சீரீஸை நம்ம இந்தியன் கிரிக்கெட் வாரியம் ரொம்ப நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுல யாரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறாங்களோ அந்த பிளேயர்ஸை வர வேர்ல்ட் கப்ல தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு BCCI டிசைட் பண்ணிருக்காங்க. அந்த வரிசையில பார்க்கும்போது நம்ம விஜய் சங்கருக்கு அதிகமான சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும்.